ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி நான் மட்டும் தனிமையில் இனிமை காணலான்னு மொட்டை மாடிக்கு வந்து உட்காந்துட்டேன். என்னென்னா ஊரே பாருங்கள் அப்படியே எவ்வளோ காமாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். மெயின் ரோட்டில் 1-2 வண்டி தான் எப்போயாவது போகுது. குவாரண்டைன்ங்கிறதுனால எங்கேயுமே வண்டி அந்தளவுக்கு ஜாஸ்தி பார்க்க முடியல. ஸோ நாள் ஃபுல்லாக நம்ம வீட்டிலையே அடைப்பட்டு கிடக்கிறது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு சேஞ்சஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் அப்பப்போ கீழே போகிறது, இல்லைன்னா மாடியில் வந்து உட்கார்றது. மேக்ஸிமம் வந்து டெய்லி வந்து பர்ச்சேஸ்க்கு போகிறது கிடையாது. ஒரு 1 or 2 days வந்து பிரேக் விட்டுறது வெளியில் போகாமல். சம்டைம் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு வேண்டிய ஸ்டாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடுறது. ஸோ ஒரு நாள் போயிட்டு வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது. ஸோ அப்படி தான் நம்ம போகிறது. ஸோ அதனால் ஓகே, இத்தனை நாள் ஓட்டியாச்சு. ஏறக்குறைய ஒரு 10-12 நாளைக்கு மேலே ஓட்டியாச்சு. இன்னும் ஒரு வாரம், இன்னும் லாக்டவுன் எக்ஸ்டென்ஷன் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. இன்னும் எத்தனை நாள் போகுங்கிறதும் தெரியல, பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறோம் ஃப்ரீயாக அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ் செஞ்சு நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பால்கோவா செய்ய சொல்லியிருக்கேன். வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இப்போ நம்ம கீழே போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க ரெசிபி எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கீழே போய் பார்க்குறோம். 매력적인 입술 네가 내게 말을 걸 때마다 내 기분은 higher Girl what's your desire. வணக்கம் சார். வணக்கம் சார். ஏய், ஸ்கூல் லீவ் விட்டது நீ தாண்டா என்ஜாய் பண்ற. ஃபுல் என்ஜாய்மெண்ட் இந்த ரூம்ல பெட்ல படுத்துக்கிட்டு ஏந்திரிக்கவே மாட்டேங்கிற. ரக்ஷி, உங்க அம்மாவும் பால்கோவா ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காளே தவிர கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறாளே. ஈவினிங் நம்ம எதுவும் சாப்பிட வேண்டியது இல்லையா? உனக்கு எதுவும் வேண்டாமே? பால்கோவா பிடிக்குமா உனக்கு? எனக்கு கொடுப்பல, நீயே சாப்பிட்ருவியா? கொடுப்பியா? சரி சரி, ஓகே. அவங்க என்ன தான் பண்ணுறாங்க பாருங்க. சவுண்டு கேட்குதா? உள்ளார ஏதோ வேலை மட்டும் ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது, ஆனால் கண்ணில் தான் காமிக்க மாட்டேங்கிறாங்க. வாங்க, இங்கே உட்காந்தா நமக்கு பால்கோவா கிடைக்காது போல் இருக்கு. நேராக கிச்சனுக்கே நம்ம போயிடுவோம். என்னடா நடக்குது இங்க? அதுக்கு என்னடா இவ்வளோ நேரமா? என்னடா பால் பாக்கெட்லாம் வச்சிருக்கீங்க? பால்கோவால பால் இல்லாம போடுவாங்க? சரி, என்ன பால்கோவாங்கிறீங்க? பால்கோவா கண்ணிலே காமிக்க மாட்டேங்கிறீங்க. செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? செய்ய என்ன பண்ண போறீங்க இப்ப? சரி, ஏதோ செஞ்சு தரேங்கிறீங்க. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட போறது இல்ல, கௌஷிகா இல்ல ரக்ஷன் கொடுத்து தான் டெஸ்ட் பண்ண போறேன் பால்கோவாவை. சரி, என்ன ஜாமானுங்கிறது முதல்ல சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான பால் எடுத்துக்கணும், ஓகேவா? அப்புறம் கடலைப்பருப்பு அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 50 கிராம், ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 50 கிராம் வந்து கடலைப்பருப்பு எடுத்தீங்கன்னா எந்த கப்பால போடுறீங்களோ அதோட டபுளா வந்து சர்க்கரை போடணும். அப்புறம் நெய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் ஏலக்காய். அவ்வளவுதான், சிம்பிள். சரி, சிம்பிள்ங்கிறீங்க. டிஷ் ரொம்ப சிம்பிளா ஆயிட போகுது. சரி, சீக்கிரம் செஞ்சு முடிங்க. எங்களுக்கெல்லாம் பசி தாங்க முடியல. சீக்கிரம் செஞ்சு என் கண்ணில் காமிங்க.
சுவையாக பால்கோவா ரெடி ஆகிட்டு போட்டிருக்கேன். கௌஷிகா ரெடியாக இருக்கா நாக்கை தட்டிட்டு சாப்பிட்றதுக்கு. உனக்காக பால்கோவா வந்துகிட்டே இருக்கு. ஓடாத ஓடாத ஓடாத. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பால்கோவா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் ஒய்ஃப் வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து பால்கோவா வந்து பியூராக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் பால்கோவா கிடையாது. இது அந்த பால்கோவாவில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ். ஏன்னா ஜென்ரலாக வந்து பால்கோவாவுக்கு வந்து பால், நெய், சுகர் இது மட்டும்தான் இன்க்ரீடியன்ஸாக போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பை வந்து இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது நீங்கள் கடலப்பருப்பை ஆட் பண்ணி பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து இதுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக இது இவங்களுடைய ஒரு புது விதமான யூனிக்கான ஒரு டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இதுக்கு நாங்கள் எந்த விதமான பேரும் வைக்கல. பால்கோவாவிலே ஒரு ஜஸ்ட் ஒரு மாடிஃபை பண்ணி இந்த மாரி பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாங்கள் ட்ரை பண்ணோம். அது பண்ணதில் நல்லா இருந்தது. ஸோ அதனால நம்ம வீட்டில் இது அப்பப்போ நம்ம பண்ணி சாப்பிட்றது தான் இது. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இது பாருங்க, உங்களுக்கு பார்க்க டெக்ஸ்டர் எல்லாமே வந்து பால்கோவா மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் வந்து நீங்கள் கடலப்பருப்பு போட்டதுனால மில்க்கு, கடலப்பருப்பு, கீ இதோட வாசனை இது எல்லாமே சேர்ந்து இது ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு. இது ஆக்சுவலாக நீங்கள் பால்கோவா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.